ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ரவி, 2 நாளில் கண்டெய்னர் ஷிப்மெண்ட் ஆகணும். பசங்க எல்லாருக்கும் மருந்து கொடுத்துரு. ஆனால் முக்கியமாக ஓவர் டோஸ் ஆகாமல் பார்த்துக்கோ. இன்னைக்கு நைட் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துடுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதே, குழந்தைகளுக்கு ஆல்ரெடி மருந்து கொடுத்தாச்சு. ரவி தாமஸோட கைக்கூலி. அவன் பண்ணுற பிஸ்னஸை பேஸ் ஒர்க்குக்கு எல்லாமே இன்சார்ஜ் வந்தான். இவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. போலீஸே இவன் மேலே கை வைக்க பயப்படுவாங்க. எல்லார்ட்டையும் முறைச்சாலும் சொந்த தம்பி மேலே அவ்வளோ பாசம். டே ரவி. ராஜ் ரவியோட சொந்த தம்பி. ராஜுக்கு ரவி தான் பெரிய இன்ஸ்பிரேஷனு. ஆனால் சரியான அவசர பிடிச்ச கேரக்டர். ஒரு நாள் இதனால தான் தாமஸோட விரலையே வெட்டிட்டான். அதுலேருந்து இப்போ வர தாமஸ்க்கு என்னன்னாலும் இவன் தான் ஓடி ஓடி செய்வான். நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ராஜு, என்னாச்சு? 50 வேலை ஒருத்தன் செத்துட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ற? கையேடு. ஓவட்டத்தில் செத்துட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லை. தாமஸ் தெரியாம பார்த்துக்கூடா. பாப்தால ஓதர மதுக்கு வேலை வெட்டிட்டான். அதனால அவன்கிட்ட சொல்லிடலாம். அடுத்து என்ன இடம் தானே பார்த்துக்கலாம். டேய் எந்ததா டைம் என்னாச்சு? இன்னும் தூங்கிட்டு இருக்க? சாய ஸ்கூலுக்கு விடாராமா? எந்திரி. ஸ்கூலுக்கு சேஃபா போகணும். அப்பா கொடுத்த வாட்ச கலட்டவே கூடாது, சரியா? இன்னும் எவ்வளோ நாள்? என்ன பாதுல எல்லாம் தெரிஞ்ச அவனை ஏன் இங்கே வச்சிட்டு இருக்க? அது ஏன் எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேன். இங்க பாரு, அவன் இப்போ வளர்ந்துட்டான். அவன்கிட்ட எப்போதான் சொல்ல போற? இவர் இப்படி கல்யாணம். ஜான் ஆடம் தாமஸ் நடத்துகிற பிஸ்னஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள டீலர் இவன் தான். இவன்கிட்ட கேட்காம தாமஸ் எந்த டீலிங்கும் பண்ணவும் மாட்டான். அதுக்கு உண்டான காசு கேட்கவும் மாட்டான். இவனோட கில்லிங் டெக்னிக், 2 பெயிண்டிங் ப்ரஷ்ல பிளேடை வச்சு இவங்க ஏமாத்துற எல்லாரையும் கொடூரமாக கொண்டுருவான். ஏய் चुप, தாமஸ் आने के बाद हम लोग बात कर लेंगे. மேக்ஸ் இவன் ஒரு பைக் ரைடர். இவன் தான் தாமஸோட கேங்கில் எல்லா மணி ஹேண்ட்லிங்கும் பண்ணுறான். இவன்கிட்ட கேட்காம எந்த ஒரு மணி டீலிங் நடக்கவும் முடியாது. அப்படி அதையும் மீறி காசு வெளியே போச்சுன்னா இவன் அவனோட பைக்கையும் ஹேமரையும் வச்சு அவனை அடையாளம் தெரியாமல் கொண்டுருவான். ஜாக், தி மோஸ்ட் பவர்ஃபுல்
அண்ட் இருக்கிற இடத்துல இருந்து இந்த கேங்கை கண்ட்ரோல் பண்ணுற பவர் தாமஸ்க்கு அப்புறம் இவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த கேங்கில் உள்ள நிறையா டிசிஷன் தாமஸ்க்கே தெரியாமல் இவன் மட்டும்தான் எடுப்பான். ஜாக் சொன்னால் மட்டும்தான் தாமஸ் நம்புவான். அவ்வளோ நம்பிக்கை இவங்கள தாமஸ்க்கு. தாமஸ் வர வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும், இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியல. ஏய், உனக்கு ரெண்டும் நார்மலாக பேசினாலே தெரியுது. ஒருத்த ஹிந்தி ஒருத்த கன்னடா பேசிட்டு இருப்பான். உனக்கு தான் தெரியும்ல தாமஸ் இல்லாமல் பேசுனா என்ன நடக்கும்னு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. கேட்டு தொலை. நம்ம மீட்டிங்கே நைட்லேயே வச்சுட்டுப்போம். நம்ம தாமஸுக்கு மேலே இருக்கிற போட்ட ரூல்ஸ் அதை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. சரி, தாமஸ் மேலே போட்டவங்கள யூஸ் சர்வே போட்டோம். 100 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டோம். தாமஸ் ஏன் இன்னும் பரிசு 220 வச்சுருக்கோம்? பல்சர் 220 யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ எதுக்கு உனக்கு இந்த டவுட்டு? தாமஸ் வந்துட்டான் பார். ತಾಮಸ್, ನಿನ್ನ ನಂಬಿ ಡೀಲ್ ಕೊಟ್ರೆ ಇವ್ ನೋಡ್ದಲ್ಲ ಏನಾಯ್ತು ಅಂತ. ಏನು ಪ್ರಯೋಜನ ನಿಮ್ಮ ನಂಬ್ಕೊಂಡ್ರೆ? இங்கேப்பா ஆளுங்களை பற்றி குறை சொல்கிற எந்த அதிகாரமும் உனக்கு இல்லை. உனக்கு இது வெறும் கமிஷன் மட்டும்தான். ஆனால் இதான் எனக்கு பிஸ்னஸ்ஸு. தாமஸ் இந்தியாவில் உள்ள நார்கோட்டிக்ஸோட ஹெட் இவன் தான். மொத்த கவர்மெண்ட்டையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். என்கேவை கொன்னதுக்கப்புறம் டைரெக்டாக டெவில் இந்த இடத்த தாமஸ்க்கு தூக்கி கொடுத்துட்டான். இப்போ வர எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் டெவில் இவனை சும்மா விட மாட்டான். எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கொள்றதுக்கு முன்னாடியே என்னை அடியோடு அழிச்சிடுவான். ஜான், உன் சரக்கு சேஃபாக போய் சேரும். எனக்கு இவங்க 2 பேத்துக்குமே நம்பிக்கை இருக்கு. இங்கே பாருங்க, முதல்ல எல்லா ஸ்கூல்லையும் போய் செக் பண்ணுங்க. எவனாவது ஒரு குழந்தை கிடைச்சாலும் தூக்கிடுங்க. பார்ப்போம் யார் அந்த லக்கிச்சான். எல்லா ஸ்கூல்லையும் விசாரிச்சாச்சு. ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். ஆனால் அதுவும் சின்ன பையன் இருக்கான். இதை கேட்டு சொல்கிறேன். ஜாக், எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. நம்ம கண்டிஷனுக்கு அவன் செட் ஆவானா? ஒரே ஒரு பையன் தான் இருக்கானா. அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். என்ன பண்ணலாம்? செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா. ராஜு, கிளம்பலாம். ராஜு, இதான் பில்டிங்கு. இங்கே இருந்தால் பையன் வருவான். நீ கவரை போடு, நான் பையனை தூக்குறேன். சரியா? மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. சஞ்சய்,
போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாது, முன் கோபம், யார்கிட்டையும் பேச மாட்டான், பழக மாட்டான். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள முக்கால்வாசி கேஸில் இவன் பண்ண என்கவுண்டர் தான் அதிகம். டைரெக்டாக ஐஜி கால் பண்ணி ஒர்க் சொன்னால் மட்டும்தான் அதை செய்வான். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காது, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. ஆஹா. சஞ்சய், ஒரு பையனை தூக்கிட்டாங்க போல, அதனால கேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு போயிட்டாரான். ஓகே சார். இப்போ என்னன்னா இந்த கேஸை நீ தான் டீல் பண்ண போற. ஆனால் முக்கியமாக ஒன்று, யூனிஃபார்மில் போகாத, கோவப்படாத. ஓகே சார், நானே டீல் பண்ணி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காது, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. உன்கிட்ட படிச்சு சொன்னால பையன் மறந்துட்டானு கேட்டாதானே. இப்போ பையனை யார் தூக்கி போனா கூட தெரியல. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸ், ஒரு என்கொயரி கேட்டு வந்திருக்கேன். போலீஸ். சரி, உள்ளவங்க சார். என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா? இல்லை சார், அதெல்லாம் வேணாம் சார். அகஸ்டினா ஷோராமா? நான் அகஸ்டின் சார். அப்போ சிவராமுங்க. டேய் சிவராம், நம்ம எங்கேயும் மீட் பண்ணியிருக்கோமா? ஏன் தூர பேச மாட்டாரா? இல்லை சார், அவங்க பேச வராது. ஓ, அதான் குழந்தைய கடத்தும் போது அமைதியாக இருந்தாரா? ஏதோ காசு கேட்டு கால் வந்துச்சா? இல்லை சார். சொல்லுங்க சாரா, இவங்க சொன்னாதான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். பார்த்தா உனக்கெல்லாம் வாயே பேச முடியல, உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்தை? டேய் சிவராம், விட்றா, ஒரு போலீஸ்டா, விட்றா. எஸ் ஜாக், பையனை தூக்கியாச்சு. எனக்கு தெரியும்டா, நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க. தாமஸ் சொல்லிட்டு வரேன். ஆமா, ராஜன்டா அவன் தான் பையனுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கான். சரி, இது தாமஸ் சொல்லிட்டு வரேன். சொல்லு. அந்த பையனை நல்லா செக் பண்ணுங்க. அவன் ஃபேமிலியை ராஜ்யை விட்டு தூக்கிடுங்க. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? என்னையா சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சா மட்டும் சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச மூஞ்சி எவனாச்சும் இருந்தா பார்த்து சொல்லுவோம். பார்க்கலாம். சொல்லுங்க சார். ஓகே. நீ கேட்ட வீடியோ சார். தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை சார். இல்லையா? கொடு. கோட் பிளட்.
ரவி இந்த பையனை காமிடா. உன்னோட ரேட்டு 2000 கோடி. போட்டு அனுப்புறேன் தாமஸ். பையனுக்கு லெட்டர்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கா? ரெக்கு கொடுக்குற முன்னாடி செக் பண்ணோம். ஆமாம், அந்த பையனுக்கு ரேங்க் டெஸ்ட்லாம் எந்த லெவல்? ரொம்ப ரேரான லெவல் A+. என்னது A+ஆ? அந்த பையனோட ஃபேமிலி கேட்டுங்க. அவ்வளோ லக்கி அவங்க. போட்டு அனுப்புறேன் தாமஸ். என்னாச்சு தாமஸ்? ராஜிங்க அவனை திரும்பி வர சொல்லிட்டா. என்னாச்சு தாமஸ்? நீ கோத்தா அவனை திரும்பி வர சொல்லிட்டா. அவன் யாருன்னு தெரியுமா? அப்போ அவனை கொண்டு வந்து நான் கால் பண்ணுறேன் தாமஸ். உனக்கு வாய்ப்பு எதுவும் முடியாதுன்னு சொன்னாங்க. முடிஞ்சா பண்ணு. ஓ, உனக்கு சண்டை போடவா தெரியுமா? கோத்தா தாமஸே ஏமாத்துறியா? டே சிவா, வாட்சை ட்ராக் பண்ணியாச்சு. லொகேஷனோட நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோண்ணே. நீ இங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும்டா.
யார் மேலடா கை வச்சா? ರವಿರಾಜ ಕೊಳ್ಳರೈಲಿ ನನ್ನ ಮೈರ ಪುಡಿಂಗಿட்டு இருந்தீங்களா? डेविल क्या है ना खंडित अर्थ ಮಾಡ್ಕೊತಾನೆ. हाँ ये बात डेविल को बोलना चाहिए. நீங்க அவனை அவ்வளவு ஈஸியா நினைச்சிருக்கீங்கல்ல, அவனை பத்தி உங்களுக்கு ஒன்றும் சரியா தெரியல. ಭಯ ಡೆವಿಲಿಕ್ಕಿಲ್ಲ. அடுத்து என்ன வரதாவா? வரதா கேரளாவிலேருந்து இங்கே வந்து மொத்த ஸ்டேட்டையும் கைக்குள்ளே வச்சுருக்கான். இவனோட பார்ட்னர்ஸ் இறந்ததும் இவனும் தாய்மறைவாகிட்டான். ஆனால் இவன் பார்க்காத கேஸும் இல்லை, இவன் பண்ணாத கொலையும் இல்லை. இப்போ இவன் வெளியே வந்திருக்கான்னா கண்டிப்பாக தேர் இஸ் அ ரீசன். The king is back. சார் பையன் கிடைச்சிட்டான் சார். அப்படியா? எப்படி? காசு கேட்டாங்க, பையனுக்கு நாங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டோம் சார். டேய் உன்ட்ட என்னடா சொன்னேன்? காசு கேட்டு கால் பண்ணா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு சொன்னலடா. சார் எங்களுக்கு பையன் தான் சார் முக்கியம், காசு பெருசு இல்லை. ஏதோ தப்பா இருக்கு. ஹலோ பாலா, எனக்கு ஒரு ஹெல்ப்டா. சொல்லுடா. உனக்கு ஒரு டீட்டெயில் அனுப்புறேன், அவனை பத்தி எடுத்து கொடு. சார் அனுப்புடா, பாத்துக்கிறேன். ஒண்ணுதான் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் பண்ணான்னு தெரியாது. ஆமா, பாடி எங்க மறைச்ச? மேக்ஸ் உனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கு, 10 lakhs எடுத்துட்டு வா. ये बात तामस से डिस्कस किया?
அவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆல்ரெடி ரவிராஜ் நம்ம அழகுன்னு தெரியறதுக்குள்ளே அவனை கொண்டுட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. तो असेशन फिक्स कर दिया क्या? மோஸ்ட் ஃபேமஸ் அசசின் பிளேயர் மார்க். பிளேயர் மார்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசிஸ்டன்ட். எனக்கு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட பீசஸ் சைக்கோ. அவன் பெருசாக யார்ட்டையும் பேசக்கூடாது. இவன் அதிகமாக கட்டிங் பேர் வச்சு சண்டை. அதனால தான் இவன் பேர் பிளேயர் மார்க் வந்துச்சு. The king. இவன் பிளேயர் மார்க்குடா. ஒரு 2 நிமிஷம் இரு, டார்லிங் கிட்ட அவனை கொடுப்போம். கிங்குக்கு உன்னை பார்க்கணுமா? కింగ్ వీడే నా కొడుకు. వీడు చంపేది ఈజీ, వీడు పంపించే వాళ్ళని చంపాలా. டார்லிங், கிங் கீழே வேலை பார்க்குற எல்லாரும் வெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் இவன் ஒரு படி மேலே.
ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ட்ரக்ஸ், கோல்டுன்னு இவன்ட்டு கேட்காம எந்த கேங்கை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த பிஸ்னஸை கடைசியாக 5 வருஷமாக தலைமுறை பண்ணிகிட்டு இருக்கேன். Happy birthday to you. Happy birthday to you, Jack. Happy birthday to you. டார்லிங், கிங் பையன் மேலே கை வச்சுட்டீங்க. டெவில பத்தி உங்களுக்கு தெரியல, அவனுக்கு மட்டும் என்ன தூக்கி வச்சு தெரிஞ்சது கோத்தா தாமசிட்டு உங்களை சாவடிச்சிருவான்டா. அப்போ நரக்கத்திலேருந்தே பாரு, தாமஸ் கபாப் த கிங். காசுக்காக பண்ணிட்டேன் நினச்சியா? ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணிட்டேன். The king is back. சார் என்ன சார் கட்டி போட்டிருக்கீங்க? நான் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு சொன்னேன்ல. டேய் நடிக்காதடா. சாயை காசு கொடுத்து தூக்கிட்டு வந்தீங்க. சாயை ஒரு தடவை கூட நான் பார்க்கவே இல்லை. ஸ்கூல்ல கேட்டாலும் வரலன்னு சொல்றாங்க. எனக்கு ஏன் சிவராம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சொல்றேன் சார், உலகத்திலேயே ரேரான பிளட் குரூப் HH, RH, AB நெகட்டிவ், டெஃபினா. ஆனா இது எல்லாமே நார்மல் பீப்புளோட கண்ணுக்கு தான் ரேர். ஒரே ஒரு கேங்னால தான் இந்த பிளட் குரூப் ரேர்னு சொன்னோம். நம்பியிருக்காங்க. ஆரம்பத்துல கோல்ட், ட்ரக்ஸ்,
நார்கோஸ், வெப்பன்ஸ்லாம் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பெரிய கிங்டமே இருந்துச்சு. அது பேர் தான் என்கே நார்கோ கிங்டம். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாரும் என்கே கிங்டம் கீழே தான் வேலை செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூல் எல்லா இடத்துலையும் இவனோட ஆளுங்க தான் வேலை செஞ்சாங்க. இந்த இன்டர்நேஷனல் கேங்கோட லீடர் ஒரு தமிழன், என்கே தி நார்கோ கிங். கேரளால இருந்து வரதான்னு ஒருத்தர் ரொம்பவே மோசமானது, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. என்கேக்கு ஒண்ணுன்னா உயிரையே கொடுக்கும். அவங்க எல்லாருக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஹெல்ப் பண்றவங்க டார்லிங். என்கே மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. இல்லீகல் பிசினஸ் ரன் பண்ணாலும் தமிழுக்கும் தமிழ் ஈழத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. அகதியா வந்த எல்லாரையுமே வர வச்சிருக்கோம். எல்லாரும் சொல்ற மாதிரி காலகாலமா நடக்கிற மாதிரி தமிழனுக்கு எதிரி தமிழன் தான். புது பிசினஸ் பேசலான்னு வந்தான். தமிழன்னு ஒரே ரீசன்னால என்கே என்னன்னு கூட கேட்காம பிசினஸ்க்கு ஓகே சொன்னான். அவங்க பிளான் பிளட் பேங்க்ல உள்ள பிளட்டை திருடணும். அப்படி பண்ணா கண்டிப்பா பிளட் டிமாண்ட் ஆகும், நம்ம பிரைஸும் ஹைக் ஆகும், பண்ணலாம்னு சொன்னோம். இதுல தாமஸோட ஹெல்ப்புக்கு வந்தவங்க தான் ஜாக், மேக்ஸ், ஜான், ரவி. இவங்க பிளட் பேங்க் திருடல, ரேர் பிளட் குரூப்ல உள்ள குழந்தைங்கள திருடுறாங்க. அதுவும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் 50 குழந்தைகளை திருடுனாங்க. என்கே இதை ரொம்பவே அப்போஸ் பண்ணான். என்கேவை கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆனா அதுவும் முடியல. ஒரு நாள் என்கே அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சி 50 குழந்தைங்களும் காப்பாற்றணும்னு போனான். தாமஸ் டியோட பேச்சை கேட்டு 50 குழந்தைங்க கூட பார்க்காம அதை எரிக்க பிளான் பண்ணான். என்கேக்கு பயந்து 49 குழந்தைங்க பரிதாபமாக செத்து போச்சு. அதுலேருந்து என்கே கிங்டமே வேணான்னு தூக்கி போட்டு வந்தவன் தான் என்கே. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த காப்பாத்தின இன்னொரு பையனுக்கும் ட்ரக் கொடுத்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர்றப்பதான் இப்போ புரியுதா அந்த பையன் யாருன்னு. லாஸ்ட் 5 வருஷமா ஃபுல்லா தலைமறைவாயிட்டான் அந்த ஒரு பையனுக்காண்டி. அந்த இரத்த வாடை மறுபடியும் அவனுக்கு அடிச்சிருக்கு. ஒரு போராளியைப் போல, ஒரு செகுவாராவை போல, கேப்டன் பிரபாகரனைப் போல துரோகத்தால் வீழ்ந்த மனிதன் காலத்தால் மீண்டும் எழுந்தான். அப்ப சாய் செத்துட்டானா? ஆமா. இப்ப சிவராம் எங்க இருக்கான்? எங்கடா சிவராம்? எங்கடா சிவராம்? வெல்கம் ஹோம் மை ஓல்ட் ஃப்ரெண்ட். யாளுங்களே கொண்டுட்டல்ல, ஆனாலும் உன் கோவம் மட்டும் அப்படியே இருக்கு. நீ இன்னும் மாறவே இல்லை. அவன் வருவான், கண்டிப்பாக வருவான். உன்னை சும்மா விட மாட்டான். டெவில் வருவான். ஷிப்மெண்ட் ஆகலன்னு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னல. கதையாக கேள்விப்பட்டிருக்க உன்னை பற்றி. நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உன்னை நம்பிட்டு இருக்கு. சாவிடா. நான் தாண்டா என்கே நார்கோ கிங். தாமஸ் என்கே கொண்டுட்டான். उसको बोल मैं आ रहा हूँ.
என்கே கிங்டம்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை லா வழியாக சப்போர்ட் பண்ணுறவர் தான் லாயர் பிரபாகர். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல 4 கொலை எவ்வளவுதான் சமாளிக்கிறது? நல்லா சொல்லுங்கண்ணே. இல்ல 2 தலை ஃபிஷ் டேங்க்ல வேற வச்சிருக்கான். I don't care about the death. He took off the head from the body. I got tensed while doing postmortem. என்கே கிங்டம்குள்ள ஃபுல் மெடிக்கல் சப்போர்ட் பண்ணவர் தான் இந்த டாக்டர் ராகவன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. இப்போதைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். நம்புறேன், நானும் நம்புறேன். ஆனா எல்லாத்துக்குள்ள ஒரு மிருகம் இருக்குல்ல, அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். தாமஸ் போயிட்டான்ல, அப்ப கதை முடிஞ்சது தானே? Hello everyone. இல்ல, இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. Daddy so किसी की मुस्कुराहट ಜಾನ್ ಸುಮಾರ ವಿಜಯ್ ಏನ್ ಮ್ಯಾಚ್ ತಾಮಸ್ ಗೊತ್ತ ಪ್ಲೇಯರ್ ಮಾತ್ನ ಹೆಂಗ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದೆ ನೀನು? ಓ ಫೈಟ್ चल शो निकल के आ जाओ. वो जैक का प्लान था. डी ने क्या किया? 5 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅವನ ಆಸೆ ಇಡೀ ಜಗತ್ತನ್ನ ತನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ತಾಕಂತ. ಅದಕ್ಕ ಅವ ಏನ್ ಮಾಡಕ್ಕೂ ರೆಡಿ ಅದಾನ. ಮತ್ತ ಅವನಂತ ಮತ್ತೊಬ್ಬ ಸರ್ವಾಧಿಕಾರಿನ ನಾ ಯಾವತ್ತೂ ನೋಡಕ್ ಆಗಂಗಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರ ಅಷ್ಟ್ ದೊಡ್ಡ ಎಂಕೆ ಸಾಮ್ರಾಜ್ಯನ ನೋಡಿ ಇಡೀ ಜಗತ್ತೇ ಆಗ ತನ್ನ ಗೆಳೆಯನಾದ ಥಾಮಸ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಫುಲ್ ಎಂಕೆ ಸಾಮ್ರಾಜ್ಯನ ನಾಶ ಮಾಡ್ತಾನ. ಆದ್ರ ನೀ ಏನ್ ಅನ್ಕಂಡಿ? ಥಾಮಸ್ ನಮ್ನ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಸೇರ್ಸ್ಕೊಂಡ ಅಂತಂದ. फिर क्या, मैं एक बहुत बड़ा बाइक राइडर, वो भी एक्सपल्स, इसलिए थॉमस को मुझ पे भरोसा हुआ और उसने मुझे काम पर रख लिया. मैंने सोचा था कि उसे राइडिंग बहुत पसंद है और मेरे बाइक राइडिंग देखकर ही मुझे उसने काम पर रख लिया. सबको यही लगता है कि हम अब थॉमस के नीचे ही काम कर रहा है, लेकिन वहाँ थॉमस जो कभी किसी के नीचे काम नहीं करता वही असली है. वो शायद छोड़ भी दे देंगे जो उसके खिलाफ खड़े होते हैं, लेकिन जो उसे धोखा देता है उन्हें कभी किसी कीमत पर छोड़ेगा नहीं. वो
मेरे पास एक आइडिया है. ಹೆಂಗ್ ಬರ್ಲಿ ನಾನು ನನ್ನ ವೆಪನ್ ಎಲ್ಲ ನೀನು ಮುರಿದು ಹಾಕಿಟ್ಟಿಯಲ್ಲ. वो ड्रग ले लिए तो हम दोनों को छोड़ेगा नहीं. ನಾಳೆ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಡೆವಿಲ್ ಕತೆ ಮುಗಿಸೇ ಬಿಡೋಣ. सॉरी डेविल, मुझे माफ़ कर दो. मेरा पास कुछ ऑप्शन नहीं है. साला पता है.
கழுத்து வலிக்குதா மேக்ஸ்? Bye bye, Max. Daddy's home. மலபார் ஸ்பெஷல். என்ன நண்பா இது? இது மலபார் ஸ்பெஷல் ஆகும். ಸೂಪರ್ ಸರ್ಕಾಣೋ ಈ ಹೊಟ್ಟಿತ ನಿಂತ್ರೆ ಈ எனக்கு ಯಾರನ್ನ ಅರಿಯಲ್ಲ. 5 ವರ್ಷ ಮುನ್ನೆ எனக்கு ಬಂದಿಲ್ಲ. நம்ம நார்கோட்டிக்ஸ் பண்ணோம், அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில். அவனோட ஆசை இந்தியாவை அவனோட கண்ட்ரோலில் வைக்கிறது. அவனையும் அவங்க அம்மாவையும் இங்கே உள்ளவங்க எல்லாம் அடித்தாங்க. அப்பா இல்லாமல் வளர்ந்த பையன். அதனால் தான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு இருக்காங்க. ஆனால் யாரும் வில்லனை பறக்க மாட்டாங்க, வில்லனை மாற்ற தான் படுவாங்க. அவன் படிச்சுட்டு இருக்கப்போ வேணும்னே அவன் பண்ணாத தப்புக்காக அவனை தண்டிச்சாங்க கங்கை ராணி. எல்லாரையும் கொண்டுட்டான். இவன்கிட்ட உள்ள மோசமான விஷயம் என்னென்னா, ட்ரக் எடுத்துட்டா சைக்கோவாக மாறிடுவான். இந்தியாவை என்கிட்ட இருந்து பிடுங்க அவன் போட்ட பிளான் தான் பிளட் மாஃபியா, குழந்தைய வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. அவங்க அம்மாட்ட பண்ண சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சபதம் எடுத்திருக்கான். தாமஸை வச்சு நம்ம கிங்டம்குள்ளே வந்து இந்தியாவே கையில் வச்சுருக்கா இப்போது. ஆனால் இப்போ அவனோட ஆளுங்களை எல்லாம் நம்ம கொண்டுட்டோம். முக்கியமாக அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தாமஸையே கொண்டுட்டோம். சும்மா வரமாட்டான், எல்லாரையும் கொல்லணும் தான் வருவான். பயந்துட்டு ஒன்றும் போகலை. எம்கே கிங்டம் வைத்து அப்போ நான் வெளியே போகலன்னா எல்லா குழந்தையும் கொண்டுவேன்னு சொன்னான். அதனால தான் வெளியே போனேன். நம்ம பண்ண தப்புக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? விட்டுருவோம். இந்த கடைசி சண்டைக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆமா, ஜாயில் எங்க? ஜோயல் 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 ஜோயல். நான் ஜோயல் இல்ல, அகஸ்டின். நீங்க தப்பான ஆள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சரியான ஆள் தத்திட்டோம். என்ன யாருன்னு தெரியலையா? டெவில் ஃபவுண்ட் அவுட். இப்போ சொல்லு ஜோயல். ஐம் குட்னா. நீ எப்படி சொல்லுவ? நீ தான் என்கே பின்னாடி ஒளிஞ்சிருக்கவனாச்சே. எப்படி இருந்தாலும் என்ன கொல்ல தானே போற. இந்தா கொல்லு. பெரிய ஏசுனா அது போயிட்டாங்க செய்தாரு. சரி சொல்லு, யாரை எப்படிலாம் கொன்னீங்க? அட்லீஸ்ட் உன் சாவுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கோம். ராஜ் எங்களை தேடி வந்தான். ரவியை நாங்கள் தேடி போனோம். உங்கள் ஆளுங்க பிளே மார்க்கை என்கே கொள்ள அனுப்புனான். என்கே அவனை கொண்டு போய் வரதாட்ட காப்பிட்டான். போயிட்டு அந்த சேட்டாவா? வரதா டார்லிங்கை வச்சு ஜாக்கை தூக்கலாம். அதுவும் நட்புக்காண்டி. சவா இருந்தே மாட்டீங்களாடா, எப்போ பார்த்தாலும் நட்பு காதல்னு சொல்லி தொலை. என்கே தாமஸையும் கொண்டுட்டான், அண்ட் இதை தெரிஞ்ச போலீஸையும் கொண்டுட்டான். இதெல்லாம் நான் ஏன் உன்ட்ட சொல்றேன் தெரியுமா? என்கே வருவான், உன்னைய நான் உன்ட்ட கேட்கவே இல்லையே. சும்மா என்கே வருவான், என்கே
முதல்ல டார்லிங்கை போடுறேன், அப்புறம் வரதாவை போடுறேன். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? எங்க அம்மா சொன்னாங்க முழுசா விசாரிக்காம யாரையும் தண்டிக்க கூடாதுன்னு. டார்லிங் இந்த சேட்டா தூங்குலோ. உங்க எல்லாரையும் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். டார்லிங். ஹேண்ட்ஸம். உனக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் தெரியுமா? எங்கே உங்கள் ஃப்ரெண்டு? எனக்கு உன் தலை தான் ஒரு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். உனக்கு எல்லாம் கன் எதுக்குடா? இவனெல்லாம் கையிலே அடிச்சு கொள்ள வேண்டாம். என்னடா பேசிட்டு இருக்கு போய் அடிக்கிறீங்க? சரி, சண்டைன்னு ஆயிடுச்சு, பாட்டு கிட்ட சண்டை போடுவோமா? விளையாடி மவனே. நாகையிலே வாழ்பவளே மாரியம்மா, நாகையிலே வாழ்பவளே மாரியம்மா, அத்தமல நாயகியா அல்லமுத்து மாரியம்மா, அத்தமல நாயகியா அல்லமுத்து மாரியம்மா, சக்தி உமையானவளே சமயபுரத்து மாரியம்மா, சத்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா, சக்தி உமையானவளே சமயபுரத்து மாரியம்மா, சத்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மகளே தேவியம்மா, ஒப்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறம் தாங்கி வீரம்மா காளியம்மா. ரொம்ப பேசாண்டாலி, அதான் காலம் உடச்சிட்டு. தில்லையில தில்லை நாயகி, திருச்சி தம்பளத்தில் பெரிய நாயகி, மதுரை நகரினிலே தெப்ப குளத்து மாரியம்மா, திருநெல்வேலியிலே கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். பொன்மாரி பொழிபவளே பொள்ளாச்சி மாரியம்மா, பொன்மாரி பொழிபவளே பொள்ளாச்சி மாரியம்மா. இதே தான் என்கே கிங்டமுக்கும் பண்ணேன். கொஞ்சம் பாசமா பேசின ஏமாந்து ஒத்தா சாவிடா. உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாட்சி, அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாட்சி. உண்மகளே தேவியம்மா, ஒற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறம் தாங்கி. அங்க பாரு, அங்க பாரு. உனக்கு ஒரு ஆசை கொடுக்க சொல்லு.
எல்லாத்துக்கும் சுருட்டாரா? சந்தோஷம் நான் சுருட்டு, சோகம் நான் சுருட்டு, சாவ போறடா. நகரிலே தண்டு மாரியம்மா, கோவை நகரிலே தண்டு மாரியம்மா, ஈரோட்டு நகரிலே ரெண்டு மாரியம்மா, ஈரோட்டு நகரிலே ரெண்டு மாரியம்மா, சின்ன மாரி பெரிய மாரி சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்காயி, சின்ன மாரி நீ தானே நான் கையில் கொள்வேன்னு சொல்லுவேன். சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்காயி, சேலமா நகரிலே கோட்டை மாரியம்மா, சிங்கப்பூர் நாட்டிலே வீரமா காளியம்மா, அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாட்சி, அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாட்சி, உண்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா, ஆடங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமா காளியம்மா. அவனுக்கு ஒன்றும் எல்லாரையும் கொண்டு தாமஸ். அந்த என்கே மட்டும்தான் இருக்கு. பார்த்தா அவனே முடிச்சுட்டு வரேன். நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும்டா. உன் பையன் டார்லிங் வரதா எல்லாரையும் கொண்டுட்டேன். ஏன் இந்த லொக்கேஷனுக்கு உன்னை வர வச்சதும் டார்லிங்கோட ஃபோனில் இருந்து தான். உன்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் இருப்பானே, அவன் பேர் அகஸ்டின், அதாவது ஜோயல், அவனையும் கொண்டுட்டேன். போனா போட்டுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன்டா. விட்டு வச்சியா? கேவலம் குழந்தைகளுக்காண்டி அனாதை ஆயிட்டியடா. என் ஃப்ரெண்டு மேல கை வைக்கிற நீ. ஒத்தா உனக்கு சாவே கிடையாதாடா? எனக்கு சாவே வயசாச்சு நிற்க உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
இப்போ என்ன என் கண்ணு வச்சு சுட போகுது ஆ எல்லாரும் போயிட்டாங்க. படிச்சு சொன்னல, இப்போ என்ன பண்ண போறோம்? என்னைக்கு என் பையனை வளர்த்த சாயை இவங்க கொன்னாங்களோ அன்னைக்கு இந்த என்கே பாதி செத்துட்டான். அப்புறம் டார்லிங், வரதா, அகஸ்டின் இப்படி எல்லாரையும் கொண்டுட்டாங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், என்கேன்ற செத்துட்டான். இனிமே யார் வந்தாலும் அதை நம்பணும். அப்படி நம்பாட்டி அவங்களையும் நம்ப வைப்பேன். இனிமே என்கே இல்லை, சிவராம் தான்.